வெல்கம் அண்ட் பேக் டு இன்னொரு புது வீடியோ. நம்ம இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு அப்டேட்டோ கண்டென்ட்டோ எதுவுமே கிடையாது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா எம்ஜி ப்ரோவை ஒரு சேனல் பார்த்தீங்கன்னா, எம்ஜினா யாருன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு, மதன் கௌரி சவுத் இந்தியாஸ் பிக்கஸ்ட் யூடியூபருங்க. ஏன்னா என்ன சொல்கிறது தெரில, அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு யூடியூபர்ஸ் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு யூடியூப் சேனல், அந்த சேனல் பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உருட்டுகள் டாக்ஸ். ஓகேவாங்க, பேரை சொல்ல வேணாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சேனல் பேர் நம்ம ஏன் ப்ரொமோட் பண்ணிட்டு, ஓகேவா, அவங்க தான் எம்ஜி ப்ரோவை பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணிட்டு சுற்றுறாங்க. அது விற்றும் நம்ம அவங்க சேனலை ப்ரொமோட் பண்ணக்கூடாது இல்லைங்க, ஓகேவா. அவங்ககிட்ட நம்ம சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா டேஷ் டாக், அதாவது டாக்ஸ் ஏதோ ஒன்றுங்க, பொலி டாக்ஸ்னு நினைக்கிறேன். அப்படியா அப்படின்னு கீழே கமெண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. அந்த டாக்ஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நியாயம், தர்மம், நேர்மை, நீதி, ஞானம் அப்படின்னு பேசுகிறாரா கேட்டிங்கன்னா பேசுகிறாரு. ஆனால் அது எப்படி பேசணும், அது தர்மமாக பேசுகிறாரா நியாயமாக பேசுகிறாரா தெரியாதுங்க. நீ ஏன்டா வீடியோ போடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு பிக்கஸ்ட் யூடியூபரை தாக்கி வியூஸ் வாங்கணும் அப்படின்னு யாருக்கும் எந்த அவசியமும் இருக்கா கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல யூடியூபர் அவங்களோட ஓன் கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணணும். அதை ரீச் பண்ண வைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபருக்கு அழகு. நான் இந்த வீடியோ ஏன் பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா மதன் கௌரி. நான் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுனா ரொம்ப காலம் கிடையாது, ஒரு 2019, 18, 17 அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா நான் எம்ஜி வீடியோஸ் நிறையா பார்ப்பேன். எம்ஜினா எனக்கு ஃபேவரட் யூடியூபர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவரோட வீடியோஸ் பார்த்து தான் நான் வளர்ந்தனால பார்த்தீங்கன்னா எம்ஜி ப்ரோனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எம்ஜி அண்ணா, ஓகேவாங்க. அவரை பற்றி ஏற்கனவே தற்குறி மதன் கௌரி, எனக்கு புரியல, தற்குறி மதன் கௌரி, தற்குறிக்கு மீனிங் தெரியுமான்னு அவருக்கு தெரியல. இப்படி ஒரு வீடியோ போட்டார். அப்போயே நான் வீடியோ போடலாம்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போட கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஏன் நம்ம மற்ற சேனல்ஸை பற்றி பேசிட்டு அப்படின்னு இருந்தேன். ஆனால் இன்னொரு வீடியோ, நீங்களாம் பார்ட் டூ கேட்குறீங்களா, இந்த வீடியோக்கு முடிஞ்சால் கேளுங்க. ஏன்னா நம்ம பார்ட் 2 போடலாங்க. ஏன்னா அவர் பார்ட் 2 போடும்போது நம்ம சேனல் ஒன்றும் சின்ன சேனலாக கேட்டிங்கன்னா, நம்ம சேனல் சின்ன சேனலாக இருந்தாலும் நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டானதை பேசுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் எங்கேயும் அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்றது இல்லை, அவர் நேம் கூட எங்கேயும் நம்ம மென்ஷன் பண்ண போகிறது கிடையாது இந்த வீடியோவில். நம்ம பார்த்தீங்கன்னா மதன் கௌரி அட்டாக் பண்ண ஒவ்வொருத்தரையும் கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்கள போட்டு ரோஸ் பண்ணலாம் வாங்க. Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் ஸ்குவாடுங்க. நம்ம ஸ்குவாடில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தட்டி விட்டீங்கன்னா நம்ம டிஸ்பிளே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி வாங்க, இப்போ நம்ம கண்டென்ட்டை பேசலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் என்ன எடுத்து வச்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஃப்ளூயன்சர் அண்ட் செலிபிரிட்டிஸ் மேலே அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம மதனுடைய சிம்பிளிசிட்டியை பற்றி ஒரு ரவுண்டு பார்ப்போமா. ஐ டோன்ட் திங்க் ஐ எம் அ செலிபிரிட்டி. எனக்கு இந்த செலிபிரிட்டி அப்படிங்கிற வார்த்தையில் வந்து பெருசாக நம்பிக்கை இல்லை. இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிற வார்த்தையிலையும் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. அப்பா என்ன ஒரு எளிமையான ஆளுன்னு பார்த்தீங்களா, செலிபிரிட்டி. அது பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா அவர் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு சவுத் இந்தியாஸ் பிக்கஸ்ட் இன்ஃப்ளூயன்சர். அவர் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர் நேமில் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னார். அவர் இன்ஃப்ளூயன்சராக கேட்டிங்கன்னா ஆமாம், அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர். இவன் நார்த் இந்தியாவில் இருக்க மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ட்விட்டரில் வராங்க அப்படின்னா, ட்விட்டர் ஆர் எக்ஸுங்க இப்போ மாற்றிட்டாங்க, அதில் எக்ஸில் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மதன் கௌரி சேனலில் பார்க்கும்போது சவுத் இந்தியாஸ் பிக்கஸ்ட் யூடியூபர் மதன் கௌரியா அப்படின்னு பார்ப்பாங்க, ஓகேவாங்க. அடுத்து வந்து தமிழில் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது, தமிழில் அதாவது யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு யூடியூபர் மதன் கௌரி சவுத் இந்தியாஸ் பிக்கஸ்ட் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு போட்டால் ஏன் அது தப்பான்னு எனக்கு தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, அப்புறம் தெலுங்கானா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆந்திரா, அதுக்கப்புறம் மலையாளம், அதாவது கேரளம், அதுக்கப்புறம் இத்தனை ஸ்டேட்டில் தமிழ்நாடு ஸ்டேட்டை ரெப்ரசன்ஸ் பண்ண, சவுத் இந்தியாவே ரெப்ரசன்ஸ் பண்ணால் சில பேர்த்துக்கு இங்கே வலிக்கும் போல், ஏன்னு தெரியல. ஏன்னா அவங்களால அந்த இடத்துல போக முடியல, ஓகேவாங்க. ஏன்னா இப்போ ஒரு யூடியூபர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சவுத் இந்தியாஸ், அதாவது பார்த்தீங்கன்னா தற்பெருமை பேசாத அப்படின்னு சொல்கிறாரு அவர் அதிகமாக, ஓகேவா. தற்பெருமை பேசக்கூடாது அப்படின்னா நீங்கள் தமிழை பற்றி பேசக்கூடாது, இந்தியாவை பற்றி பேசக்கூடாது, ஒன்றை பற்றியே பேசக்கூடாது நீ ஃபஸ்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒன்றை பற்றி பேசினா தற்பெருமையாக ஆகிடுதில்ல, ஏன் பேசிக்கிட்டு, அதுதான் நான் கேட்குறது. பார்த்தீங்கன்னா தற்பெருமை பேசணும் அப்படின்றது தான் என்னோடய பொசிஷன், என்னோடய டிசிஷன் கூட இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா தற்பெருமை பேசலைன்னா நீ யாருன்னே யாருக்குமே உங்களுக்கு தெரியாது. நீ ஒன்று தமிழ்நாட்டில் காட்டிக்க தேவையில்லை, அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் காட்டிக்க தேவையில்லை. இப்போ மஸ்க் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து மதன் கௌரிக்கு ரிப்ளை பண்ணார் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. பார்த்தீங்கன்னா 2-3 வருஷமா 4 வருஷமாக தெரியல கரெக்டாக. அப்போ பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்துருப்பார்ல இந்த சவுத் இந்தியாஸ் பிக்கஸ்ட் இன்ஃப்ளூயன்சர், அவர் போய் எப்படியா சர்ச் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஏன்னா சவுத் இந்தியாஸ் பிக்கஸ்ட் இன்ஃப்ளூயன்சர் யார் அப்படின்னு பார்க்கலாம், நம்ம ரிப்ளைலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு.
ஒரு செகண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய எலான் மஸ்க் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவர் பார்த்தீங்கன்னா தமிழில் பேசியிருப்பார். இல்லை எனக்கு தமிழ்நாட்டில் ஏன் இப்படி இருக்காங்க தெரியல. வியூஸ்க்காக யாரையும் அடிக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஜேகே பேசணுன்னே இவர் பார்த்தீங்கன்னா யூனோமி எனக்கு புரியல. யூனோமி அப்படின்னா தமிழ்நாட்டில் 7 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க ஒரு சேனல், ஒரு சோலோ கிரியேட்டர். அவர் யாருன்னு யாருக்கும் தெரியாதா? அப்படி போட்டால் தப்பா அப்படின்னு எனக்கு தெரியல. சரிங்க, என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜியோட மாஸ் மூமெண்ட். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு டங்கன் டிரைவ் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா அந்த குச்சி எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் காட்டியிருக்காரு. அப்படிலாம் அவர் பேசுகிறாரு. இல்லை எனக்கு புரியல. அவன் ரீல்ஸில் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். எம்ஜி அதாங்க பிரச்சனையே. இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அது டிடிஎஃப்கே டஃப் கொடுப்பாரா எம்ஜி. பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு புரியல ஏன்னே தெரியல. இப்போ ஒரு சாதாரண இப்போ அவர் சொல்ல சீட் பெல்ட் போடாமல் அது பார்த்தீங்கன்னா போலீஸ் அதிகாரியை பார்த்தீங்கன்னா மரியாதை இல்லாமல் வீடியோவில் போட்டார் அப்படிலாம் அவர் சொல்லியிருக்காரு. அது பார்த்தீங்கன்னா எனக்கு புரியவே கிடையாது. ஒரு சாதாரண மனுஷன், அதாவது அவரே கூட எங்கேயா பைக் ஓட்டு போகும்போது ஹெல்மெட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் காரே ஓட்டினா கூட சீட் பெல்ட் போட்டு போவாரா தெரியாது. ஏன்னா இப்போது நார்மல் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களா கேட்டிங்கன்னா தெரியவே தெரியாது. ஆனால் ஒரு இன்ஃப்ளூயன்சர்னால் கரெக்டாக பண்ணணும். அப்போ இன்ஃப்ளூயன்சர்னு போட்டாலும் குத்தம், அது போடாமல் நீ வீடியோ போட்டாலும் குத்தம். எனக்கு புரியவே இல்லை அவர் பேசுகிறது பார்த்தீங்கன்னா ஓகே கொஞ்சம் கிரிஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பேசுகிறாரு. ஆனால் ஓவராக கிரிஞ்ச் பண்ணுறாரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அவன் ரீல்ஸ் என்னென்னமோ பண்ணிட்டு வரான். இப்போது அவர் அந்த மாஸ் பண்ணது அவருக்கு வலிக்குதா எனக்கு தெரில. முடிஞ்சால் அவருக்கு இந்த ஷார்ட் கட் பண்ணி அனுப்பி விடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மூளை கொஞ்சம் இருக்கா இல்லையா தெரில. அது திறந்து பார்த்துடலாம். அது பார்த்தீங்கன்னா அப்படி தான் சொல்லுவார் அவர். பார்த்தீங்கன்னா அதை மீன் பண்ணி சொல்லுவார். மொட்டை மாடி திறந்து பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே வாங்க. அது என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மதன் கௌரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா அது ஒரு பிபிசி வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 4 இதழ்கள் அப்படின்னு சொல்லி விடுது. 4 இதழ்கள் அப்படின்னு சொன்னோன்னே இவர் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார் படிக்காத தற்குறியா. இல்லை எனக்கு புரியவே இல்லை. ஒருத்தன் ஏன்னா அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு எனக்கு புரிய கிடையாது. ஓகேவா? அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் அப்படின்னா கன்ஃபார்ம் எங்கேயா தப்பு பண்ணுவான். ஓகேவாங்க? ஒரு இன்ஃப்ளூயன்சர்னால் தப்பே பண்ணக்கூடாதுலாம் கிடையாது. இப்போ சினிமா ஆக்டர்ஸ்லாம் தப்பு பண்ணது தெரியாமல் இருக்கிறது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா டெய்லி போட கிடையாது, வருஷத்தில் ஒரு நாள் அதை பர்ஃபெக்டாக பண்ண முடியும். ஆனால் டெய்லியும் ஒரு யூடியூபர் வீடியோ போடணும். அதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேச முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா சில மிஸ்டேக்ஸ் வரதான் செய்யும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணாதனால தான் அவர் 7 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வாங்கியிருக்காரு. உங்களால் 7 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வாங்க முடியலன்னா அவரை போட்டு அடிப்பீங்களாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் முருகர் சிலை பெருசாக இருக்குது. அதை எப்படி சொல்லணும் அப்படின்னு அவர் தான் நம்ம கேட்டு கற்றுக்கணும். ஏன்னா அவர் தான் சொல்லுவார் நிறையா மலைக்குரங்கு சைஸ் இருக்கும் அப்படின்னு நிறையா சொல்லுவார் போல். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நிறைய எடிட்டிங்லாம் இருக்காது. மதன் கௌரி வீடியோஸ் அவர் பார்த்துருக்காரா தெரியல. பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா பாப்பாரா தெரியாது ஏன்னு தெரில. ஏன்னா அவர் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நிறைய எடிட்டிங்லாம் இருக்காது. அதனால பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா எக்ஸாரிவேட் பண்ணி தான் சொல்ல முடியும். அதாவது ஒரு விஷயத்த சாதாரணமாக சொன்னால் புரியவே புரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா மலேசியாவில் முருகர் சிலை இருக்குது. அது ரொம்ப ஹைட்டாக இருக்குது. ஓகேவாங்க? அது ரொம்ப ஹைட்டு, எவ்வளோ ஹைட்டு அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே அப்படி சொல்கிறதுக்கும் அது இல்லாமல் இந்த முருகர் சிலை மலேசியாவில் இருக்க முருகர் சிலை பார்த்தீங்கன்னா ஒரு மலை சைஸ் இருக்குது. ஒரு 24 மனுஷங்களை நிற்க வச்சாங்க அப்படின்னா உங்களால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியும் அது எவ்வளோ ஹைட்டாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா நம்ம அவரால் எடிட்டிங்கில் காட்ட முடியாது. ஆனால் அவரால் பேச முடியும். அந்த பேசுகிற திறமைனால தான் பார்த்தீங்கன்னா அவர் 7 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு. இவர் அருமையாக பேசுவாருங்க. இது அவர் பேர் என்ன ஏதோ ஒரு டாக்ஸுங்க, போலி டாக்ஸா ஏதோ ஒன்று. ஓகேவாங்க? நம்ம கரெக்டாக பேர் சொல்லலை அப்படின்னு யாராவது கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணாதீங்க. அது பார்த்தீங்கன்னா வேணும்னு கரெக்டாக சொல்ல கிடையாது. அவங்க பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் வேணால் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். அவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சொல்லுவார். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஐகானிக்காக பேசுவார்லாங்க. தற்குறின்னு சொல்லுவார். இல்லைன்னா அது பேர் என்ன கொரிலா சொல்லுவார். இன்னும் எத்தனை வார்த்தைகள் சொல்லுவார் தெரியல. அதில் ஒரு லைன் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா ஒரே லைனை என்னடா ஒரு மணி நேரம்லாம் கிடையாது. அது கரெக்டாக ஞாபகம் இல்லை. பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார் அதாவது ஒரு லைன் வச்சுக்கோங்கண்ணா. ஒரு லைனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் பேசுறியடா அப்படின்னு கேட்பார். அதையே நானும் திருப்பி கேட்குறேன். ஒரு ஆள் ஒரு தப்பு பண்ணிட்டான், வியூஸ் உனக்கு வந்துடுச்சு அப்படின்னு அந்த ஒரு ஆளை மட்டுமே வச்சு நீ எவ்வளோ வீடியோ போடுவ அப்படின்றதையும் நான் கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் உங்கள் நாக்கையும் நீங்கள் அடைக்கிக்கோங்க. ஏன்னா மதன் கௌரி நாக்கு பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா அவர் சம்பாரித்து தருது. உங்கள் நாக்கு பார்த்தீங்கன்னா அவரை பேசி தான் சம்பாதிக்கிறத தவிர உங்கள் ஓன் கண்டென்ட்டை பேசி சம்பாதிக்க கிடையாது. அதனால பார்த்தீங்கன்னா உங்கள் ஓன் கண்டென்ட்டை உங்கள் பொண்ணான நாக்குகளால் பேசினீங்க அப்படின்னா
சூப்பராக வியூஸ் வரும் அப்படின்றத நானும் சொல்லிக்கிறேன். ஓகேவாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் மனதையோ யார் மனதையோ புண்படுத்தும் விதமாகவே உருவாக்கப்படல. வெறும் பார்த்தீங்கன்னா நகைச்சுவைக்காக அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்படின்னு நினச்சிங்கன்னா அது அந்த வீடியோ சேனலில் சொல்லுவார். இது பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ்டட் வீடியோன்னு வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா யாரும் வந்து புண்படுத்தக்கூடாதெல்லாம் இல்லை, அவரை தான் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சொல்கிறேன். அது புரிஞ்சா ப்ரோ நீங்கள் வேணால் நான் என்ன சொல்கிறது உங்ககிட்ட, உங்களை பற்றி நான் தப்பாக சொல்லணும் அப்படின்னு நினச்சின்னா சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவங்கள பற்றி பேசுறதை விட்டு உங்கள் வேலையாக பாருங்கள், நானும் என் வேலையாக பார்க்கணும். இது பார்ட் 2 வருமா அப்படின்னு எனக்கு நான் கன்ஃபார்ம் கிடையாது. ஆனால் அவர் நம்ம சேனலில் ரிவெஞ்ச் எடுக்க மாட்டார். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேனல் அப்படின்றதுனால நம்ம ரிவெஞ்ச் எடுக்க மாட்டார் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்குது. ஏன்னா சின்ன சேனல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக பேசலாம். ஏன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே 25 பேர் தான் அப்படின்னா நம்ம பேசலாங்க. நம்ம பேசலாம், யார் பேச போகிறா? ஓகே, மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பண்ண தட்டி விட்டுருங்க. எம்ஜியை எடுத்து எவன் வந்தாலும் நம்ம போய் நிற்போம். ஏன்னா ஒரு பொலிடாக்ஸ் கிடையாது, 100 பொலிடாக்ஸ் வந்தாலுமே சட்டை கழிச்சு சண்டைக்கு போவோம் அப்படின்றத சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களிடம் இந்த விடுபடுது நான் உங்கள் SA ஸ்டார்க், அதாவது சந்தோஷ்.